வணக்கம். இது ஏஜே இன்டகிரேட்டட் ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பால் பண்ணையை ரன் பண்ணுறது லாபகரமா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு டிபேட் நடத்தினோம்னா, அதில் பாதி பேர் லாபகரம்னுவாங்க, பாதி பேர் வெறும் பாலை நம்ம விற்றோம்னா அது லாபகரம் கிடையாது, அது ஒரு ஒரு இடத்த பொறுத்து இருக்குது. இப்போ நகரங்களில் இருக்கிறவங்க பால் பண்ணை நடத்துகிறப்ப அவங்க விலை கூட வச்சு வைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அது வெறும் பாலை மட்டும் விற்கிறது லாபகரமாக இருக்கும். ஆனால் இப்போது நம்ம ஒரு கிராமத்தில் நம்மளுடைய பண்ணை இருக்குது அப்படின்றப்ப, நம்ம எப்படி அந்த பாலை மதிப்பு கூட்டல் பண்ணி, அதை நம்ம எப்படி லாபகரமாக அந்த பால் பண்ணையை கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல்ல பாலில் என்ன மதிப்பு கூட்டல் பண்ணோம்னா, என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பால்ல இருந்து நெய் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், அப்புறம் பார்த்தோம்னா பட்டர் எடுக்கலாம், சீஸ் எடுக்கலாம், பன்னீர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி ஃப்ளேவர்டு மில்க்காக நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல வகையான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸை நம்ம என்னென்னு செலக்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா மோஸ்ட்லி பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி, சீக்கிரமாக கெட்டு போகக்கூடியது. ஆனால் பால்லேருந்து தயாரிக்கக்கூடிய நெய்க்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகம். அது ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஸோ நெய்யை தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் வேவும் இருக்குது, இப்போ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம நெய்யை தயாரிக்கிற முறைகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணுறப்போ, மாடர்ன் மிஷின்ஸை வச்சு நம்ம பண்ணுறப்போ, மிஷினரி வச்சு பண்ணுறப்போ க்ரீம் செப்பரேட்டரை வச்சு நம்ம நெய் தயாரிக்கலாம். ஸோ க்ரீம் செப்பரேட்டர் என்ன பண்ணோம்னா, க்ரீமை தனியாக பிரிச்சிடும். ஸோ பிரித்தது போக க்ரீம் போக மீதி இருக்கிற பாலை நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்கிம் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரீம்லேருந்து நம்ம நெய் எடுக்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த ஸ்கிம் மில்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நம்ம நெய் எடுத்துடலாம், இந்த க்ரீம்லேருந்து நம்ம நெய் எடுத்துடலாம். பட் அது மட்டுமே நமக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, நெய்யோட விலை ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ வெறும் நெய் மட்டும் நம்ம விற்றுட்டு போயிட்டோம்னா நமக்கு அது அந்தளவுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு சிலர் 1500 வரைக்கும் வச்சு விற்கிறாங்க 1 லிட்டர் நெய். ஆனால் அதை மக்கள் வாங்குவாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 700 900 அந்த ரேஞ்சில் தான் நம்ம சாதாரண கலப்பின பசுக்களுடைய மாட்டு பாலில் இருந்து தயாரிக்கக்கூடிய நெய்கள் அந்த ரேட்டில் தான் விற்க முடியும் நம்மளால். அதனால் இந்த ஸ்கிம் மில்க்கையும் நம்ம கண்டிப்பாக விற்றே ஆகணும், அப்போனா தான் நமக்கு லாபம். ஸோ ஸ்கிம் மில்க்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக நம்ம இந்த ஸ்கிம் மில்க்லேருந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் தயாரிக்கலாம். அதாவது ஸ்கிம் மில்க்ன்றது லோ ஃபேட் கண்டென்ட், அதில் ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அது ஸ்கிம் மில்க்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி கம்மியான ஃபேட் இருக்கிறதுனால இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்யலாம், லோ கேலரி லோ ஃபேட் ஸ்வீட்ஸ் செய்யலாம், நம்ம மில்க் ஸ்வீட்ஸ் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி மில்க் ஸ்வீட்ஸ் செய்கிறது நமக்கு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். ஸோ மில்க் ஸ்வீட்ஸ்லேயே நம்ம முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்கிம் மில்க்கை பவுடராக கன்வெர்ட் பண்ணுறோம், மில்க் பவுடராக கன்வெர்ட் பண்ணுறோம். பவுடராக கன்வெர்ட் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கூட, ஒரு 7 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 7 நாளுக்குள்ளேயே மேக்ஸிமம் இந்த 7 நாளுக்குள்ளேயே நம்ம இந்த பவுடர்லேருந்து ஸ்வீட்ஸை செஞ்சு அந்த ஸ்வீட்ஸை நம்ம விற்றாகணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கே. ஸோ இந்த ஸ்வீட்ஸ் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பவுடர்லேருந்து பால்கோவா செய்யலாம், அப்புறம் மில்க் பீடா அப்படின்றாங்க, அது செய்யலாம் நம்ம, அப்புறம் சாக்லேட்ஸ் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸை செஞ்சோம்னா கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் நமக்கு ஒரு 1 வீக் அளவுக்கு ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம அதை பேட்சாக பிரித்து நம்ம அதை விற்றுடலாம், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விற்றுடலாம். ஸோ இதெல்லாம் நான் ட்ரையல் தான் பார்த்துட்ருக்கேன். எதுவுமே நான்
சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எதையுமே நான் விற்று இது வரைக்கும் ஒரு லாபம் இது பண்ணது கிடையாது. இதெல்லாம் ஒரு வழி இருக்குது அப்படின்ற மாரி நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணலாம். ஸோ அதில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய அந்த நாலேஜை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக 4, 5 பேர் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாரி அதாவது எந்த ஒரு டைரக்ஷனில் செல்றதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கைட் படுற வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த நெய்யை எடுத்தது நிறையா பேர் வந்து நெய் எடுத்துகிட்டு அந்த ஸ்கிம் மில்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து சில டீ கடையில் வந்து நிறைய டீ கடையில் வாங்கிக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் வாங்கிக்க மாட்றாங்க. அது வந்து அதில் ஃபேட் இல்லாததுனால அதை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல அதோடைய டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கிற உண்மையான ஹோல் மில்க்கோட டேஸ்ட் இல்லாததுனால அது வந்து நிறைய இடங்கள்ல வந்து வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிம் மில்க்கை வந்து இந்த மாதிரி நம்ம பவுடராக கன்வெர்ட் பண்ணி, அது மூலமாக ஏதாவது வேறு ஏதாவது இல்லை நம்ம இன்னும் நம்ம ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்மள்ட்ட நிறையா பெர்மிட் லைசன்ஸ்லாம் இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் மாதிரி இதை பண்ணலாம். இந்த மில்க் பவுடர் பிஸ்னஸ் மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்மால் ஸ்கேலில் ஒரு சாக்லேட், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி செஞ்சும் நம்ம விற்கலாம். இது நம்ம டிமாண்டை பொறுத்தது தான். நம்ம எதையுமே நம்ம அகலக்கால் எடுத்து வச்சிடக்கூடாது. எதையுமே நம்ம ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்காம நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சாக்லேட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பாலை எப்படி மதிப்பு கூட்டல் பண்ணுறது, பால்லேருந்து மதிப்பு கூட்டல் பண்ணி நெய்யை எப்படி எடுக்கிறது, நெய் எடுத்தது போக மீதி இருக்கிற ஸ்கிம் மில்க், அதாவது க்ரீம் செப்பரேட்டர் மூலமாக நெய் எடுத்தது போக மீதி இருக்கிற ஸ்கிம் மில்க்கை அது எப்படி நம்ம மதிப்பு கூட்டல் பண்ணலாம், அந்த ஸ்கிம் மில்க்லேருந்து எப்படி நம்ம மில்க் பவுடர் எடுக்கலாம், அந்த மில்க் பவுடரை நம்ம எந்த மாதிரியான ஸ்வீட்ஸு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை இந்த வீடியோவில் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த மில்க் பவுடர்லேருந்து நம்ம எப்படி சாக்லேட் செய்யலாம் அப்படின்னு நான் பண்ண ஒரு ட்ரையல் இருக்குது. அந்த ட்ரையலோடைய வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.